ஓகே. இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Windows 7ல இருந்தே நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த Windowsல குடுக்குற டிஃபால்ட்டான அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா, இப்ப Windows 11ல பார்த்தீங்கன்னா, Windows 11 உடைய ஸ்டோர்லயே ஒரு சூப்பரான ஒரு ஃபைல் மேனேஜர் சிக்கியிருக்கு. அது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற Windows ஃபைல் மேனேஜரோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் இல்ல அந்த ஃபைல் மேனேஜர் 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். பிளஸ் இது Windows ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. பிளஸ் இது ஃப்ரீயாவும் இருக்கு. பிளஸ் இதில் ஆடும் கிடையாது. இப்படி இருக்கிறப்ப அந்த ஃபைல் மேனேஜரை பற்றி சொல்லாமல் தான் நல்லா இருக்குமா? ஸோ அதனால தான் இன்னைக்கு அந்த ஃபைல் மேனேஜரை பற்றி பார்க்க வரோம். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா அந்த ஃபைல் மேனேஜரை நீங்கள் டவுன்லோட் போட ஆரம்பிச்சிருவீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணும் அப்படின்னா டவுன்லோட் போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ அந்த ஃபைல் மேனேஜரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபைல் மேனேஜரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இதை நம்ம மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். பொதுவாக ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா, மொக்கையான ஆப்ஸே நம்மளுக்கு காசு கொடுத்தா நீ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை எப்படி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் ஸ்டில் இது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னா டக்குன்னு போய் வாங்கிக்கோங்க. இதோ இந்த இருக்குது, இதுதான் அந்த ஃபைல்ஸ் ஆப். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபைல்ஸ் V2, அதாவது வெர்ஷன் 2 அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான், பிரச்சனையே கிடையாது. ரேட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ நானே எதிர்த்து தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டு தான் தெரிஞ்சு ஒரு வேறு லெவலான ஃபைல் மேனேஜர் இது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நீங்களே இதை பார்க்கலாம். இதோட யூசர் இன்டர்ஃபேஸே ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் காட்டணும்னா, ஸோ இது நம்மளுடைய ஒரு புது ஃபைல் மேனேஜர். இப்போ நார்மல் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். டிஃபால்ட் ஃபைல் மேனேஜருக்கும் இந்த ஒரு ஃபைல் மேனேஜருக்கும் மேபி சிலருக்கு இது பிடிச்சிருக்கலாம், அதாவது இந்த பழைய லேஅவுட்டே பிடிச்சிருக்கலாம். பட் எனக்கு இந்த புது லேஅவுட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓப்பன் பண்ண நம்ம இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அந்த ஒரு பாக்ஸி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட Windows 11மே இந்த மாதிரி ஒரு பாக்ஸி எஜஸ் இந்த மாதிரி தான் மாறிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். தென் அது போக ஃபர்ஸ்ட் நான் நோட் பண்ண ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு இந்த ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. எதுக்குடான்னு யோசிச்சா, புது டேப் நம்ம எப்படி ப்ரௌசரில் டேப்பாக யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களால் ஃபைல் மேனேஜர்லையும் டேப் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது நிறைய இடத்துல நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகிற ஒரு விஷயம். நம்ம திருப்பி ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணாமல் இதே ஃபைல் மேனேஜரில் புது டேப்பை மட்டும் ஓப்பன் பண்ணாலே போதும். தென் அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் டேப் லேஅவுட். இது நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருக்க டேப்பை ஒரு வெர்டிக்கல் லேஅவுட்டில் நம்மளுக்கு காமிக்கும். ஸோ நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் என்ன டேப்பில் என்ன வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சரில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எல்லா ஐக்கானுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே மாறி இருக்குது. அதாவது இந்த லேஅவுட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி லேஅவுட்டில் மாறி இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பழைய ஃபைல் மேனேஜரில் இங்கே எதுவும் பின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இங்கே வராது. நீங்கள் இங்கே ஒரு பின் பண்ண வேண்டியதாக இருக்கும். தென் அப்புறம் அட்ரஸ் பார் இதுவே நமக்கு அந்த ப்ரௌசர் ஸ்டைலில் தான் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்து இதில் இன்னும் நிறையவே ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம். தென் அடுத்து இங்கே ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 பட்டன் இதை கிளிக் பண்ணி நம்ம இந்த நியூ பேன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்னொரு, அதாவது சிங்கிள் டேப்பில் இன்னொரு லேஅவுட் வர்ற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இதுலேயும் உள்ளே போய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணாம் அப்படின்னா நம்ம இதை க்ளோஸ் பேன் அப்படின்னு கொடுத்தோம்னா க்ளோஸ் பேன் ஆயிரும். தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு எடுத்தோடனே இதோட கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, லைட் டார்க் இதாக இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். லைட் வச்சோம்னா இந்த மாதிரி ஒயிட்டாக மாறிடும். எனக்கு இது எப்போவுமே கண்ணை கூசு தான் செஞ்சிருக்கே தவிர எந்த அளவுக்கு இது உனக்கு ஸ்பெஷலாக தெரிஞ்சதில்லை. ஸோ எப்போவுமே நமக்கு டார்க் தான். அடுத்து கஸ்டம் தீம்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே நமக்கு இருக்குது. இதில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பிளாக் தான். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் அப்படின்ற விஷயம், இந்த கிளாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பின்னாடி உள்ள வால்பேப்பரை கொஞ்சம் நமக்கு காட்டுற மாதிரியான ஒரு விஷயம். இதுவும் நிறைய பேருக்கு பிடிக்கலாம். உங்கள் வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு எப்போவுமே இந்த பிளாக் தான் கண்டிப்பாக. தென் அதை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை தொடர்ந்து அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா சைட் பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட் பாரில் என்னென்ன ஐக்கான்லாம் வரணும் வரக்கூடாது அப்படின்றத நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேவரட்ஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், வைக்கணும்னா வச்சுக்கலாம். ரீசைக்கிள் பின் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதையுமே எடுத்துக்கலாம் இல்லை வச்சுக்கலாம். லைப்ரரி செக்ஷன் இதுவுமே நீங்கள் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த சைடில் இருக்கிற ஒரு ஆப்ஷனையும் உங்களால் இங்கே வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கிறது தான் இந்த ஃபைல் மேனேஜரோட ஒரு பெஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம லாங்குவேஜ், அப்புறம் அந்த டெர்மினல் அப்ளிகேஷன் நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது டிஃபால்ட் எதில் ஓப்பன் ஆகணும், பவர்ஷெல்ல சிஎம்டி அந்த மாதிரி விஷயங்கள் இது நீங்கள் வைக்க என்ன வச்சுக்கலாம். இது அந்தளவுக்கு மேக்ஸிமம் காமன் பீப்புள் அந்தளவுக்கு இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே நீங்கள் அதோட ஆப்ஷன்ஸையுமே இங்கேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
அந்த ஹிடன் ஃபோல்டர்ஸை காமிக்கிறது வேணாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எக்ஸ்டென்ஷனை காட்டணுமா வேணாமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம அதாவது ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே விண்டோஸில் டபுள் கிளிக் தான் பண்ணுவோம். பட் சிங்கிள் கிளிக்கில் கூட ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்மளால் செட் பண்ணி வைக்க முடியும். ஃபோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைலாக இருந்தாலுமே சரி, ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் பண்ணுறது மூலியமாக அதை நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் ஆகும்போது என்ன டேப்பில் ஓப்பன் ஆகணும் அப்படின்றத கொண்டு செட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சூப்பரான விஷயம். நம்ம கடைசியாக ஒர்க் பண்ண டேப்பில் இது ஓப்பன் ஆகணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு பேஜை நம்ம வச்சு அதில் நம்ம ஓப்பன் பண்ணணுமா அப்படின்றதையும் நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா இங்கே நமக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இங்கே எனக்கு அந்த அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல, இந்த டுவல் பெயின் அப்படின்ற விஷயம். ஸோ அதனால் நான் அதை ஒன்றும் பண்ணுறதில்ல. தென் அடுத்து இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபீச்சர்ஸ், மேபி இது அப்டேட்டில் இன்னும் கொஞ்சம் வரலாம். ஷோ ஃபோல்டர் சைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எனக்கு ஆன் பண்ணதுக்கப்புறமும் ஃபோல்டர் சைஸ் ஒன்றும் புதுசாலாம் எனக்கு தெரியல. ஆல்ரெடி எப்படி இந்த இடத்துல நமக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் இங்கேயும் தெரிஞ்சு. பட் ஸ்டில் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் எனேபிள் ஃபைல் டேக்ஸ் இதுவுமே இருக்குது. தென் அபவுட்டில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் செட்டிங்ஸ். இப்போ நீங்கள் உங்களோட இப்போ உள்ள செட்டிங்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் இந்த ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்போடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்களே மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் போய் ஃபைல்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த இது வரும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஃபைல் மேனேஜரில் இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு இந்த ஃபைல் மேனேஜர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தென் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.